2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த நிகழ்வை நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாமா? தொடர்ந்து இந்த 12 பேரும் எதன் அடிப்படையில் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? வணக்கம். மும்பையில் கடந்த 2006 ஜூலை 11ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தொடர் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 181 பேர் பலியாயினர், 824 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு என்பது நடத்தப்பட்டது. அதில் 5 பேருக்கு இறப்பு தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு தீர்ப்பு கூறியது. இதை எதிர்த்து அவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க விசாரணை அமைப்புகள் தவறிவிட்டதாக தெரிவித்து அந்த 12 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பு கூறியுள்ளது. தீர்ப்பின் விவரம் இன்னும் வெளியாகவில்லை முழுமையாக. அந்த முழுமையான தீர்ப்பு விவரம் வெளியான பிறகு எதன் அடிப்படையில் இவர்கள் 12 பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.